ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம் பார்த்துட்டு இருக்க நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஜாப்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எஸ்பிஐ கிளர்க் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 13,700 காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டுமே அலௌன்ஸ் எல்லாமே சேர்த்து 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ கிடையாது, தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு வேலை கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜனவரி 7, 2025 முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் க்ரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அஃபிஷியலான jobstn.in வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த 2024 ஸ்டேட் பேங்க்ல இருக்கக்கூடிய கிளர்க் வேலைக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, இயர் வர முடிய போகுது அப்படின்னு பார்த்தா எண்டில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. ஜூனியர் அசோசியேட்ல கிளர்க் வேலைக்கு தாங்க. உங்கள் உள்ளூரில் இருக்கிற ஸ்டேட் பேங்க்லேயே வேலைக்கும் நீங்கள் போகலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனில் 17/12/2024 தொடங்கி 7/1/2025 முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜனவரி 7 தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் இந்தியா முழுசுமே மாநிலங்கள் வரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ரிஜினல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்மளோட தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயம் எழுத படித்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக நாடு முழுவதும் 13,735 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை வகுப்பு வரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 336 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியில் சேர்ந்தவங்களுக்கு 4 வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிற 20 to 28 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. டேட் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். 2/4/1996 1/4/2004 உள்ள பிறந்திருக்கக்கூடிய யாருனாலும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. SC ST கேட்டகரிக்கு 5 இயர்ஸும், OBCக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. BWBDக்கு 10 வருஷமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து BWBDயில் SC and ST கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 15 வருஷம், OBCயில் இருக்கவங்களுக்கு 13 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்கள் நார்மலாக நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடியது மாதிரி நமக்கு ஈஸியான மெத்தடில் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். 2 டைப்ஸில் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பேஸ் 1, பேஸ் 2ன்னு. ஃபர்ஸ்ட் ப்ரீலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம் அப்படின்னு 2 இது பண்ணியிருக்காங்க. இதோட டெஸ்ட்டு என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு டோட்டலாக 100 மார்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் 100ன்னு போட்டிருக்காங்க. 1 hour டைம் அப்படிங்கிறது இது பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளோட தமிழ்நாட்டில் என்னென்ன லாங்குவேஜ், அதாவது நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கான என்ன லாங்குவேஜில் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு இதில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. தமிழில் நம்ம எழுதிக்க முடியும். அது கூடவே புதுச்சேரியில் இருக்கிறவங்களுக்கும் சேம் அதே தான். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3 லாங்குவேஜ்லேயுமே நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேஸ் 2ல மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மெயின் எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட்டில் வரக்கூடிய நேம்ஸ் நான் இது பண்ணிடுறேன். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இல்லைனா ஃபைனான்சியல் அவேர்னஸில் நம்ம இது பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் ஆப்டிடியூட், ரீசனிங் அபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இந்த இதில் இது பண்ணியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் 190 கொஸ்டினுக்கு 200 மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 2 ஹவர்ஸும் 40 மினிட்ஸும் இதில் டியூரேஷன் டைம், எக்ஸாமோட டியூரேஷன் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நமக்கு சேலரி, ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறது எவ்வளோ, பேசிக் ஸ்டார்டிங் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. 26,730 ரூபாய் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் இது பண்ணியிருக்காங்க. அது கூடவே அலௌன்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம் எவ்வளோ வரும் அப்படின்னு. இதே நீங்கள் மும்பை இந்த மாதிரியான பிளேஸில் போகிறீங்க அப்படின்னா பேசிக் சேலரி அப்படிங்கிறதே 46,000 ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 336 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள் வேரியாக பிரித்து நமக்கு கொடுத்துருக்கனால இங்கேயுமே நிறைய வேக்கன்சி இருக்குது. நீங்கள் இங்கே கூட அப்ளைங்கிறது பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் ST ST BWBD XS DXSல இருக்கக்கூடியவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜென்ரல் OBC EWSக்கு இருக்கிறவங்களுக்கு 750 ரூபாய் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஃபீஸாக கேட்டிருக்காங்க.
இது நார்மலாக எஸ்பிஐயில் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். எப்படி நம்ம வந்து இதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு இதில் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, நீங்கள் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன், டிக்ளரேஷன், இது எல்லாமே இது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷனில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐன்னு போட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிக்ளரேஷனோடது நம்ம கையால் எழுதி நம்ம வந்து அனுப்பக்கூடியது.